அந்த லட்சுமி நிருசிம்மாவதாரத்தை விட பயங்கரமான அவதாரம் ஒன்று உண்டுன்னா அது பரசுராமாவதாரம். என்ன சுவாமிகளே பரசுராமாவதாரன்னு சொல்றேள்? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? பரசுராமனுடைய சரித்திரங்களெல்லாம் எடுத்து படித்து பார்த்தேலேயானால் பரசுராம அவதாரம் எப்பேற்பட்டதுன்னு உங்களுக்கு புரியும். பரசுராம அவதாரத்தை எடுத்து பார்த்தோமே ஆனால் பரசுராமர் ஜமதக்னியோட புத்திரர். ரேணுகாம்பா அவருடைய அம்மா. ஜமதக்னி ரேணுகையினுடைய புத்திரர். அவளுக்கு 4-5 புத்திராள். அதில் கடைசி புத்திரல் தான் இந்த பரசுராமர். ஜமதக்னி சரித்திரம் பெரிய சரித்திரம், பெரிய விஷயம். மகா பண்டிதர். இந்த ஜமதக்னி ஒரு சமயம் அவருக்கு உடம்புல ஒரு ஆரோக்கிய குறைவு வந்தது. ஒருத்தரை பார்த்து கேட்டார், ஆரோக்கிய குறைவு வருதே, உடம்பு முடியாமல் கஷ்டப்படுறேனே. அப்போ அங்கே இருக்கிறவர் சொன்னார், நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை செஞ்ச எல்லாம் சரியாக போயிடும். என்ன பரிகாரம்? உங்கள் ஆத்து மாமி சிறந்த பதிவிரதை தானே. சிறந்த பதிவிரதை, அதில் என்ன சந்தேகம்? அவளை கொண்டு போய் நதியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வர சொல்லுங்கள். அந்த தீர்த்தத்தில் ஜபம் பண்ணுங்கள். இந்த தீர்த்தத்தை வச்சுன்னு ஜபம் பண்ணுங்கள். அந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்கள், ரோகம் போயிடும். நதியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வானா ஏதோ சாதாரணமாக ஜலம் கொண்டு வர்றாப்புல சொல்லலை அவர் சொன்ன விஷயத்தை நான் இப்போ சொன்னேன்னா ஆச்சரியப்பட்டுடுவேன். உங்கள் ஆத்து மாமி வெறுங்கையோடு போகணும் நதி தீரத்துக்கு. குடல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது. அங்கே நல்லா சுக்காங்கல் மாதிரி நல்லா காஞ்சிருக்கிற ஆத்து மண்ணை இப்படி மெதுவாக பிடிக்கணும், குடமாக பிடிக்கணும். அது குடமாக பிடிச்சது ஆச்சரியம் இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கே நதியில் ஓடுற தீர்த்தத்தில் போய் அதை முக்கி அதுலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வரணும். இதெல்லாம் சாத்தியப்படுமா? நம்ம ஆத்துல எப்போ திரும்பினாலும் ஏதோ ஒரு ரிப்பேர் வந்துட்டே இருக்கு. இப்படி திரும்புறதுக்குள்ளார பைப்பு ரிப்பேர் ஆப்படுறது, அப்படி திரும்புறதுக்குள்ளார கெய்சர் ரிப்பேர் ஆப்படுறது, அப்படி திரும்புறதுக்குள்ளார ஏர் கண்டிஷன். அதுக்கு ஒரு மேனேஜர் போட்டால் தேவையில்லாமல் ஆத்து காரியத்தை பார்க்கறதுக்குன்னு உத்தரவு. அப்படி இருக்கு. அப்படி இருக்கிறதே அன்னைக்கு குடத்துல போய் ஜலத்தை கொண்டானா இந்த அம்மா போனா. அந்த அம்மா பார்த்தா இந்த ரிஷி வராமலே இருந்திருக்கலாம், என்னத்தினால இன்னைக்கு வந்தார்னு தெரியல. நம்மளுடைய நேரம் அந்த அம்மா வந்துட்டார், அவர் வந்திருக்கார் நம்ம ஆத்துக்கு. நம்ம ஆத்து பைத்தியமா அவரை பார்த்து கேட்டிருக்கு என்ன வைத்தியம்னு. இந்த மாதிரி சொல்லிட்டார். ஒருத்தன் சொன்னா, நீ நன்னா பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு கீழேந்து திருப்பதி மலைக்கு உன்னை அனுப்புறத வேண்டினுட்டேன்னு விட்டான். அவன் சொன்னா, நீன்னா நடந்து போகணும். நான் பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு உனக்கு ஆசை இருந்ததே, என்னால் அவன் தான் நடந்து போனான். என் சிநேகிதனுக்காக நான் போறேன்னு உன்னை போக சொல்றேன்னு எனக்கு வேண்டிக்க தெரியாத. அது போல இவர் உங்காத்து மாமியை போய் குடத்துல போய் ஜலம் கொட்ட சொல்லுங்கள். அந்த அம்மா பயந்துட்டே போனான். ஏதாவது பிடிக்காது போனால் இந்த ஆத்துக்காரர் ஏதாவது சொல்ல போகிறார் நம்மளை. ரொம்ப பயந்துட்டே போனால் பதிவிரத்தை 33 கோடி தேவதைகள் என்னை பாதுகாக்கட்டும். நான் பதிவிரதைங்கிறது சத்தியமாக இருக்குமே ஆகில், ஹே மக்களே நீங்கள் எல்லாரும் ஒன்றாக கூட வேண்டும்னு சொல்லிண்டே பர்த்தாவோட திவ்ய சரணாரவிந்தத்தை மனசால நினைச்சின்றபடியே அந்த மண்ணை அப்படியே பிடிச்சால் குடமாயிடுச்சு. அப்பா, ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. அடுத்தது என்டர் பாஸ் பண்ணணும். அது மாதிரி எல்லாம் சொல்கிறாள் இல்லையா, அது மாதிரி ஒன்றில் பாஸ் பண்ணிவிட்டோம். இதை போய் தண்ணியில் போட்டால் பட்டுன்னு போயிடுதுண்ணா. ஜாக்கிரதையாக போய் மொள்ளுவோம்னு மெதுவாக போய்
அதில் போய் அப்படி மொண்டாள், உடையல்ல, தண்ணி மேலே வந்துடுச்சு. தள்ளி மேலே வந்துடுத்துன்னு உடனே அவளுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, நான் என் ஆத்துக்காரர் மேலே வச்ச பக்தி சத்தியம்னு இதுலேருந்து தெரியறது. குடத்தில் ஜலம் வருது, ஜலத்தை எடுத்துட்டு நேராக போய் ஆத்துக்காரத்தை கொண்டு போய் வச்சா ஆத்துக்காரர் ஏதோ ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றார். இது இப்படியே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு குடத்தில் போய் ஜலம் கொள்றதுக்காக அப்படி மொள்ளலாம்னு அப்படி பண்ணிட்டு இருக்கிறதே இந்த ஜல பிரவாகம் தீர்த்தம் பளிங்கு மாதிரி சுத்தமாக போகிறது. இப்படி போகிறதே ஆகாசத்தில் கந்தர்வர்களுக்கெல்லாம் தலைவன் சித்திரரதன். சில புராணம் சித்ராங்கதன் அப்படிலாம் சொல்கிறான். ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்கிறான். சித்திரரதன் பேர் அவன் பேர். அவன் கந்தர்வர்களே அழகா இருப்பான். எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பான். பழைய காலத்துலலாம் கேட்பா, எப்போ பார்த்தாலும் பவுடர் பூசிகிட்டே இருக்கிறவனை பார்த்து பெரியவாளாம் கேட்பா, நீ என்ன பெரிய கந்தர்வனோ அப்படின்னு கேட்பா. அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கே எப்போ பார்த்தாலும். கந்தர்வன் எப்போதும் அலங்காரம் பண்ணிகிட்டே அழகா இருப்பான். கந்தர்வன் அழகுன்னா கந்தர்வர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சித்திரரதன் எவ்வளோ அழகா இருப்பான். அவன் ஆகாசத்தில் இப்படி போயிட்டே இருக்கிறவன் இப்படி கீழே பார்க்கறான். ஆரோ ஒரு அம்மா மண்ணால குடம் பிடிக்கிறத பார்த்துட்டான். லோக விசித்திரமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஒரு சுவாசினி சொன்ன உடனே அந்த மண் குடமாக ஆறுது. ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு நினைச்சுன்னு அதையே பார்த்துட்டு இருந்தான். அவள் மெதுவாக நடந்து வந்து அந்த நதியில் கிட்டக்க, இந்த பக்கம் மண் பரப்பாக இருக்கு, இந்த பக்கம் தண்ணி ஓடுறது, இங்கே குடத்தை பிடிச்சுன்னு அங்கே போய் தண்ணி எடுக்கிறாள் அவள். இது ரொம்ப நன்னா இருக்கேன்னு அவன் ஆகாசத்தில் போயிட்டே இருந்தவன் நின்னுட்டான். கீழே நடக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அந்த சித்திரரதனுடைய பிரதிபிம்பம், அவனுடைய பிரதிபிம்பம் தண்ணியில் தெரியறது, பளிச்சுன்னு தெரியுது. ஆணழகனுக்கெல்லாம் அழகன், அவ்வளோ அழகா இருக்கான். சரி, இவ்வளவு அழகா இருக்கானே இவன் அப்படின்னு இந்த தீர்த்தத்தை பார்த்தவ இவ்வளோ அழகா இருக்கானேன்னு அப்படி நினைச்சா பாருங்க. நினைச்ச அடுத்த க்ஷணம் இந்த குடம் உடஞ்சி போயிடுச்சு. செச்சதிராக உடஞ்சி போயிடுச்சு, தூளாக போயிடுச்சு. குடம் உடஞ்ச உடனே அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஆத்துக்கார் நம்மளை என்ன சொல்லுவாரோ, ஏற்கனவே அவர் கோபிஷ்டர். அவர் கோபத்துக்கு அக்னியில் நெய்யை ஊத்துறா மாதிரி இது வேற இந்த மாதிரி இருக்கே, என்ன நடக்குமோ தெரியலையேன்னு கையை பிசைஞ்சுண்டே அவர் ஆத்துக்கு வந்தார். ஆத்துக்கு வந்தா அவர் ஆத்துக்காரர் கேட்கிறார், என்னம்மா வெறுங்கையோட வந்து நிற்கிறிய, என்ன ஆச்சு? இல்லை, குடம் பிடிச்சேன், நேத்தி வரையில் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தது, ஆனால் இன்னைக்கு என்னமோ குடம் வரமாட்டேங்கிறது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால கையை பிசைந்து நடக்கிறேன். உடனே அவர் கேட்டார், ஏதாவது தவறுதல் நடந்ததோ அப்படின்னு கேட்டார். ஒரு தவறுதல் நடக்கல. அவன் என்ன தவறுதல் பண்ணான்? ஒரு தவறுதல் நடக்கல. இல்லை, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடினார். தன்னுடைய தபோ மகிமையினால் அங்கே என்ன நடந்ததுன்னு இப்படியே பார்க்கறாரு. பார்த்தா சித்திரரதனுடைய ரூபத்தை பார்த்தால் அழகா இருக்குன்னு நினைச்சால் அதனால குடம் விட்டுடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை பார்த்து சொன்னாள், எப்போ உனக்கு குடம் பிடிக்க வெல்லையோ அப்பவே உனக்கு பாதிவிரத்திய தபசு குறைஞ்சு போயிடுத்து, உனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்படியா? சரி, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். மரண தண்டனை.
ஜமதக்னி. சரின்னு விட்டாலும் இவ்வளவுதான் ஆயுசு போட்டிருக்கு போல இருக்கு, போயிடுவோம். சரி, பெரிய பிள்ளையை கூப்பிட்டார். உங்க அம்மா தபஸு குறைஞ்சிடுத்து, உங்க அம்மாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு விட்டது, நீ போய் உங்க அம்மாவை வெட்டி கொள்வாயாக. அவர் பார்த்தா அந்த பைய புள்ள அம்மாவை கொன்னுட்டு மாதிரி ஹத்தி பண்ணினா அவன் எத்தனை ஜென்மா பாவம், எவ்வளவு பெரிய கஷ்டத்தை போய் விழுவான். அதுக்கு ஏதாவது கணக்கு உண்டா, சொல்ல முடியுமா? அப்பா வார்த்தைய கேட்கலேங்கிறது சின்ன பாபம், அம்மாவை வெட்டினா பெரிய பாபம். இப்ப எல்லாரும் சிராந்தம் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறா. சிராந்தம் பண்ணாதுக்கு என்னென்னமோ காரணம்லாம் சொல்றா. பண்ணினா ஸ்கொயரா பண்ணணும் சார், அதெல்லாம் வரதே லேட்டாகுது, அப்புறம் முடிகிறதே 2 மணி ஆயிடுது, 3 மணி ஆயிடுது, அதனால நான் சிராத்தமே ஒழுங்கா பண்றதில்லை. பண்ணினா ஸ்கொயரா பண்ணணும். என்ன பண்ணினா ஸ்கொயரா பண்ணணும்? நான் என்ன சொல்றேன் தெரியுமோ, ஒரு டம்ளர் வெந்நீரை குடிச்சுட்டு வேணாலும் நீ சிராத்தம் பண்ணு, தப்பு இல்லை. வெந்நீரை குடிச்சா பாவம். வெந்நீரை குடிச்சுட்டு சிராத்தம் பண்ணினா துளியூண்டு பாவம். சிராத்தத்தை விட்டுட்டு என்னானால் மகா பாபம். மகா பாபம் பெருசா, சின்ன பாபம் பெருசா? சின்ன பாபத்துக்கு ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணி இந்த பாபத்தை போக்கிக்கலாம். ஆனால் சிராத்தத்தை விட்டுட்டா எந்த சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணினாலும் அந்த பாவம் போகவே போகாது. சிராத்தத்தை விட்டவன் எத்தனை ஜென்மால போய் கஷ்டப்படணும்னு புஸ்தகத்தில் போட்டிருக்கிறத படித்து பார்த்தா பயங்கரமாக இருக்கு. அதனால தான் யாச்சகம் பண்ணியாவது சிராத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி. சின்ன பாபம்னு ஒன்று, பெரிய பாபம்னு ஒன்று. பெரிய பாபம் கிட்டக்க வரும்போது சின்ன பாபம் நகுந்து நடும், அதை ஒதுங்கி நடும். ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் வரத்தே ஒரு சாதாரண பேசஞ்சரை ஒரு அவுட்டரில் நிறுத்தி விடுவான் ரயில்வேக்காரன். ஏன் நான் பெரிய எக்ஸ்பிரஸ் வருது, நீ ஓரமா நில்லு. வந்தே பாரத் இப்போ போகிறது பற்றியெல்லாம் பல பல பலன்னு அப்படி கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நாகர்கோவில், இப்படி கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ளார டெல்லி, இப்படி போகிறது பற்றியில பல பலன்னு. அதுக்கு பேர் இல்லாமல் அழகழகான சமஸ்கிருதமான நாமதேயம், அதுதான் அதை விட ஆச்சரியம். வாசிச்சவ படிக்கிறதே சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தைகள். அதுபோல சிராத்தத்தை விடுறது மகா பாபம். ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சுட்டு சிராத்தம் பண்ணது சின்ன பாபம், தப்பு கிடையாது. உனக்கு உடம்பு முடியலையா, ஒரு டம்ளர் வெந்நீரையாவது குடிச்சுட்டு சிராத்தம் பண்ணு, சிராத்தம் பண்ணாம இருக்காத, அது மகாதோஷம். அதுபோல இப்போ அப்பாவோட வார்த்தையை கேட்கலேங்கிறது சின்ன பாபம், அம்மாவை வெட்டினா மகா பாவம். அவன் பார்த்தான், இந்த சின்ன பாபத்தையே அனுபவிக்கிறேன், மகாபாபம் வேண்டாம், எனக்கு இது தேவையே இல்லைன்னு பேட்டானோ. உங்கள் வார்த்தையை கேட்க மாட்டேன்னா அவரும் கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கார் ஜமதக்னி. நான் சொன்னதை கேட்க மாட்டேன்னையா, பைசாச்சமாக போக கடவுது சபிச்சுட்டார். அடுத்த க்ஷணம் பைசாச்சமாயிட்டான். 2வது பிள்ளையை கூப்பிட்டார், அவனும் கேட்க மாட்டேன்னா அவனையும் சபிச்சார். 3வது பிள்ளையை கூப்பிட்டார், 3வது பிள்ளையும் மாட்டேன்னா சபிச்சுட்டார். 4வது பிள்ளையை கூப்பிட்டார், 4வது பிள்ளையும் மாட்டேன்னா சபிச்சார். 5வதா பரசுராமர், இவர் இங்கே காணல, அவர் எங்கேயோ போயிட்டு ரொம்ப லேட்டாக கோடாரியை தூக்கின்னு மெதுவாக வந்தார். கோடாரியோடு அப்படி வந்தவரை பார்த்தா அப்பா பரம கோபத்தோடு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த அம்மா அழுதுண்டு கையை பிசைஞ்சுன்னு நிற்கிறாள் ரேணுகா தேவி. அவர் வந்தவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது, இது என்னமோ நடக்கிறது, அது என்னமோ நடக்கிறது. வாடானார் பரசுராமன், வந்தார், நமஸ்காரம் பண்ணினார். அப்பாக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு என்னடா அப்படின்னார். பிள்ளைகள் என்னைக்கும் அப்பாவுக்கு அடிமைகள், அப்பா எதை சொன்னாலும் புள்ள கேட்கணும் அப்படின்னார் பரசுராமர். உண்மைதானே அது, மாறமாட்டேன்னார். சத்தியமா மாற மாட்டேன், கவலையே படாதீங்கன்னார். அப்போ உங்க அம்மாவை போய் வெட்டு அப்படின்னு. நான் ஏதோ மேலாக கதை சொல்லலை,
ரகுவம்சம்னு ஒரு புஸ்தகம் காளிதாசன் எழுதியிருக்கார். அந்த காளிதாசன் இந்த பரசுராமனுடைய விஷயத்தை வர்ணிக்கிறான் பாலகாண்டத்தில். அடாடா, ஏன ரோஷ பருஷாத்மனாக அவரை பற்றி வர்ணிக்கிறான். என்ன எப்படி வர்ணிக்கிறான் அப்படின்னா, அப்பா சொன்ன உடனே அம்மாவை வெட்டுறதுக்கு கையில கோடாரியை எடுத்துவிட்டார். அவர் கோடாரிய கையில தூக்கிற உடனே 2 பேர் நடுங்கினாள். யாரு 2 பேர் நடுங்கினாள்? அவ அம்மாவான ரேணுகா தேவி நடுங்கிறாள். கீழே இருக்கிற பூமாதேவி நடுங்கிறாள். ரேணுகா தேவிங்கிறவள் வயத்துல சுமந்தவள், பூமாதேவிங்கிறவள் உயிருள்ள வரையில் சுமக்கக்கூடியவள். 2மே மாதாக்கு சமந்தான். பூமியும் மாதாதான். பூமிர் மாதா பூமிர் மாதாதி திர்னோ ஜனித்ரம் பிராதாந்தரிக்ஷம் அபிசஸ்தயேனா வேதம் சொல்லுது. பூமிர் மாதாதி திர்னோ ஜனித்ரம் அப்படிலாம் சொல்றது. பூமியே ஒரு மாதாவாக சொல்லப்பட்டு, அதுவும் ஒரு அம்மா, இதுவும் ஒரு அம்மா. என்னடா இந்த உள்ள அம்மாவையே வெட்டுறதுக்கு துணிஞ்சுட்டான், கையில கத்தி எடுத்து விட்டான், கோடாலி எடுத்து விட்டானே அப்படின்னு பூமாதேவி நடுங்கிறாள். அந்த பக்கம் அம்மா நடுங்கிறாள். இவர் மெதுவா கால் மேல கால் வச்சு இழுத்து கால் மேல கால் வச்சு இப்படி நடந்து மெதுவா அவர் அம்மா கிட்டக்க வர்றதே பூமாதேவி கீழே கட 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 நடுங்கிறது. பூகம்பம் வரா மாதிரி நடுங்கிறது. ஆனா இத்தனை நடுங்கினாலும் அவர் தூளி கூட பயப்படல, அம்மாவை நினைக்கல. பூமாதேவி நடுங்கலாளேன்னு பயப்படல, பாட்டான்னு போய் அம்மாவை வெட்டிட்டார். சரீரம் தனியா கிடக்கு, தலை தனியா கிடக்கு. இந்த மாதிரி பண்ணினார். இப்ப சொல்லுங்க, நிசிம்மாவதாரம் பயங்கரமா, பரசுராமதாரம் பயங்கரமா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு மேல கதையை சொல்றேன். இந்த சரித்திரம் பல புராணங்கள்ல பலவிதமா பேசப்படுறது. உடனே தலை கீழே விழுந்துடுச்சு. நேர போனார், அப்படி கோடாலி எடுத்து பார்க்கிறார், ரத்தம் சொட்டுறது. கிட்டக்க ஒரு தீர்த்தம், அந்த தீர்த்தத்தில் போய் கோடாரிய கையை அலம்பினார், தைய காலை அலம்பிண்டார், மூஞ்சியெல்லாம் அலம்பிண்டார், ஆச்சமனம் பண்ணார். நேராக அப்பாட்ட வந்தார், நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணின உடனே ஜமதக்னி பரசுராமருக்கு ஆசீர்வாதம் பண்றார். நான் சொன்னபடி நீ நான் சொன்ன காரியத்தை செஞ்சுட்டாய், நீ தான் சத்புத்திரன். இவன் சத்புத்திரன இவர் சொல்றார், நீ தான் சத்புத்திரன், நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் வரங்களை அளிப்பேன், எதை வேணாலும் கேட்கலாம். உடனே விபீஷண சரணாகதியில் விபீஷணன் விழுந்து விழுந்து நமஸ்கரிச்சான். போன வாரம் உபன்யாசம் நான் சொன்னேன். அதுபோல போய் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணி எழுந்தின உடனே பரம சந்தோஷத்தை அடைஞ்சு, என்ன வேண்டும் உனக்கு வரம் கேளுனர். இல்லை, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். என்ன? அம்மாவை வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக 4 சகோதரர்களையும் நீங்க பைசாச்சமாக போக கடவுதுன்னு சபிச்சீர்களே, அவர்கள் எல்லாரும் பழையபடி மனித உருவத்தோட என் சகோதரர்களாக திரும்பி வர வேண்டும். இதுதான் என்னுடைய வரம். ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். பைசாச்ச பாதை நிவர்த்தியாகி எல்லாரும் பழையபடி சகோதராளால வந்துவிட்டார். திரும்பி எழுந்துட்டார். ஜமதக்னிக்கு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அவ அப்பாவுக்கு மனசு குளிர்றது. உடனே பரசுராமரை பார்த்து கேட்கிறார் ஜமதக்னி, இன்னும் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு. இல்லை, எனக்கு ஒரு அபிலாஷை, கேளு. இப்ப வெட்டுப்பட்டு தலை வேலை உடல் வேறேன்னு இருக்கிற எங்க அம்மாவோட அந்த தலையும் சரீரமும் சேர்ந்து உயிருடன் என் அம்மா உயிருடன் மீண்டு எழுந்து வர வேண்டும் அப்படின்னார். ததாஸ்து அப்படின்னார் ஜமதக்னி. அடுத்த க்ஷணம் அந்த தலை இதுல சேர்ந்து ஒட்டிண்டு உயிருடன் எழுந்து விட்டாள். அம்மா உயிர் பிச்சு எழுந்து விட்டாள். எழுந்துன்றது ஆச்சரியம் இல்லை, ஒரு வெட்டுப்பட்டு திரும்பி
தலை அப்படி கோத்த உடனே அந்த ஓரத்தில் தையல் போட்டதாவது ஏதாவது தெரியும் தெரியல, அது கூட இல்லை, சுத்தமா இருக்கு. அவ்வளவு தபஸ். இந்த கோபம் ஒரு மனிதனை எவ்வளவு இழிவு நிலைக்கு அழைத்து செல்லுங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன். இப்படி ஒன்னொன்னு இவரையே தயார் பண்ணி ஒன்னொன்னுத்துக்கும் இவரை ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு திக்கிலையும் போய் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணின புண்ணிய பலன்கள் முழுக்க பேலன்ஸ் குறைஞ்சுட்டே வருது. பணம் எடுக்க நம்மளுடைய பேலன்ஸ் பணம் குறையிறது பற்றியில, கிரெடிட் டெபிட் வருது பற்றியில, டெபிட் ஆகிண்டே இருக்கு எல்லா புண்ணியமும். என்ன, ஒரே ஒரு கோபம், இந்த 5 நிமிஷ கோபம் பலாயிரம் வருஷம் பண்ணின தபஸை அபகரிக்கிறது. மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், ஒரு கோபம் ஒரு மனிதனை எந்த லெவலுக்கு அடிமட்டத்துக்கு அழைத்து செல்லும். மகாத்மா காந்தி சொன்னார், உனக்கு ரொம்ப கோபம் வருதா, கையில கொஞ்சோண்டு ஒரு கல்கண்டு எடுத்து வாயில போட்டுண்டு மென்னுண்டே ராம ராம ராமான்னு சொல்லிண்டே இரு. அந்த கல்கட்டு முடியும் பொழுது கோபமும் முடியும், மனிதனாக மாறிவிடுவாய். கோபே விதீயதாம். வசிஷ்டர் ராமனுக்கு தத்துவங்களை உபதேசம் பண்ணும்போது வசிஷ்டர் சொல்றார், ராமர்கிட்ட பாடம் சொல்லும்போது, கோபத்து மேல கோச்சுக்கோ ராமா, யாரையும் கோச்சுக்காத. உனக்கு கோபம் வந்ததுன்னா, கோபமே ஏன் நீ என்னை இழிவு நிலைக்கு கொண்டு தள்ளுகிறாய்னு கோபத்து மேல நீ கோபத்தை காண்பிப்பாயா. கோபே விதீயதாம். அதுபோல அவர் கோபிச்சதில் எவ்வளவு ஆச்சு பாருங்க. அவ அம்மா உயிருடன் எழுந்துட்டாள். அவம்மா உருவியுடன் எழுந்தின உடனே அவர் சும்மா இல்லை, திரும்பி எழுந்துன்னு போய் நமஸ்காரம் பண்றார். விபீஷணன் மாதிரி திரும்பி நமஸ்காரம் பண்ணினார். பரம சந்தோஷத்தை அடைஞ்ச ஜமதக்னி, ஏன்பா எல்லாமே கொடுத்து விட்டேனே, இன்னும் என்ன வரம் வேணும் உனக்கு, எல்லாம் கொடுத்தாச்சே அப்படின்னார். இல்லை, வரம் வேணும், கொடுக்கறேன், என்ன வேணும் சொல்லு. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து வெட்டப்பட்டு உயிருடன் எழுந்துண்டோம், வெட்டாதத்தினாலே நாம் எல்லாரும் பைசாச்சமாக போனோங்கிறது எல்லாமே என் சகோதரர்கள் என் மாதாக்கு மறந்து போக வேண்டும். இதுதான் நான் கேட்கிற 3வது வரம் அப்படின்னார். ததாஸ்துன்னு விட்டார். 3வது வரையும் ததாஸ்து. இப்ப சொல்லுங்க, பரசுராம அவதாரம் பயங்கரமா, நிருசிம்ம அவதாரம் பயங்கரமா? ஆமா, அப்பேற்பட்ட பரசுராமர்